திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல ஐயாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்கும் தானே அக்டோபர் மாச பலனை பத்தி பார்க்கலாம். துலா ராசி ராசியின் அதிபதியும் 8ஆம் இது உங்க ராசி 8ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு 9ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அதாவது ராசி அதிபதி நீசமாவது அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் பின்னாடி இருந்து செயல்படுத்திக் கொள்வது நல்லது. முன்னாடி போய் செயல்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, ஜாதகமே பார்த்தாலும் சரி 1, 5, 9ஆம் அதிபதி வெளுத்திருக்காரு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸே. அதுல லக்னாதிபதி நல்லா இருக்கும். லக்னாதிபதி நல்லா இருந்ததுனால ஜாதகர் இந்த பிறவில ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இது லக்னாதிபதிங்கிறத நம்ம ராசி அதிபதியை மாத பலன்கள் எடுத்துக்கலாம். அப்ப ராசி அதிபதி நீசம் ஆகிறார். அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே 9ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. பணவரவு, பொருளாதாரம், ஒரு விஷயத்த பண்ணணும், ஒருத்தரை பார்க்க போகணும், ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே 9ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. 9ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசி அதிபதியான சுக்கிரன் 12இல் மறையும் பொழுதும் அந்த இடத்துல நீசமாகும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணுங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே துலா ராசிக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அல்லது எப்பவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலை அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2, 7 குடையவராகி ராசுக்குள்ளேயே நிற்கிறார். இப்போ பணவரவெல்லாம் உண்டு. பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள், இதெல்லாம் இந்த மாசம் நல்லாதான் இருக்கும். குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண வரன் அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் துலா ராசிக்கு நல்லா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, ராசி அதிபதி நீசமாச்சுன்னா பின்னாடி இருந்துக்கோங்க. நீங்க போய் முன்னாடி நிக்க கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இதுல கிடையாது. கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும். தேவையில்லாம சின்ன கெட்ட பெயர் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி மகரர்ல 8ங்கிறது அவமானம்னு சொல்லக்கூடிய இடம். ஒருத்தருக்கு அவமானம் நடக்குது 8ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவோம். அப்ப 8 கூட நீசமாகும் கொஞ்சம் அவமானத்தை கொடுப்பார், கொடுத்து விளக்குவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் குரு சம்பந்தப்படுது. குரு 18ஆம் தேதிக்கு மேல இருந்து சம்பந்தப்படுறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. பட் இருப்பினும் உங்க ராசிக்கு குரு வந்து கேந்திரத்துக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு கவனமா இருந்துக்கோங்க. முன்னெச்சரிக்கையாக தசாபுத்திகள் சரியில்லாம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இது முன்னெச்சரிக்கை பதிவா எடுத்துட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. அடுத்தது செவ்வாய் நல்லா இருக்கு. செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறப்ப பண வரவு, பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சூப்பரா இருக்கு. அடுத்தது குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு உச்சமாகிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பதவியிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார்.
உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் நிச்சயமா நடத்தி கொடுப்பார். ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு தொழில இன்னும் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம், அடுத்த விஷயத்துக்கு எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிசாரமாக கொஞ்ச காலம் மட்டும்தான், அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பா வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் தொழில் ரீதியா கவனமா இருங்க. வீடு மாற்றமோ, இடம் மாற்றமோ, சொத்து மாற்றமோ ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. பண்ணாம இருக்கிறது நல்லது. பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலைகள் வருதுன்னா அதை யோசிச்சு கவனிச்சு பண்றது நல்லது. அடுத்தது புதன். புதன் 9, 12ஆம் அதிபதியாகி ராசிக்குள்ள நிற்கிறார். 9 ராசிக்குள்ள நின்னாலே அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கும், அப்பா சொத்துக்கள் கிடைக்கும். நம்ம சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் அதாவது கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம எப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஜாதகத்துல பாத்துக்கோம். கிடைக்கும்ன்றது இந்த காலகட்டங்கள்ல பேசுங்க, கண்டிப்பா அதுக்கு ப்ராசஸ் நல்லா நடக்கும். அது கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாலும் கூட அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேற ஆப்ஷனாவது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் மந்த நிலைகள் விலகும், கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும், கொஞ்சம் அறிவு வேலை செய்யும். கொஞ்சம் படிக்காத இருக்கக்கூடிய குழந்தைகளாவே பார்த்தா கொஞ்சம் நல்லா படிப்பாங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, சூரியன் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கறதுனால நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு இந்த மாசம். துலா ராசிக்கு அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் வீட்டுல விரயத்துல நிக்கிறார். பரவாயில்ல, உங்களுக்கு வருமானமும் வரும், லாபமும் வரும் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்தாலும் கூட விரயத்தையே கொஞ்சம் கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 2ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் ராசிக்கு இருக்கும்போது எப்படி வருமானத்தை கொடுத்துரும், அதே போல லாபஸ்தானாதிபதி 12ல் இருந்தாலும் லாபத்தையும் கொடுத்து அதற்கு கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 17ஆம் தேதி வரைக்கும் பணம் சார்ந்தது எல்லாமே வச்சுக்கோங்க. லாபங்கள் கொடுக்கறது, வெளியே பணம் கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்வது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி கூட என்ன ஆகுறாருன்னா சூரியன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது நீசம் பெறுகிறார். அப்ப சூரியன் நீசம் பெறும்போது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கவனம் வைங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போய் பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏதாவது ஒரு வழியில தேவையில்லாத கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுக்கும். கண் சார்ந்தது, அதே போல தலை சார்ந்து, இதயம் சார்ந்த நோய் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொள்வது என்பது ஆரம்பத்திலே நல்லது அப்படிங்கறதுதான் அமைப்பு. அப்போ சூரியன் நீசமாகக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்றது, இறை வழிபாடு பண்றது, அதே போல சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு எல்லாம் பண்ணும்பொழுது நோயை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறது அமைப்பு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் போயிட்டு தான் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே, நன்மைகள் எல்லாமே இன்னுமே அதிகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீமைகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். துளாராசிக்கு ஒரு 70-80க்கு மேல நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறதான் உண்மை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியின் சரணம்.